அண்மை செய்தி. விஜயலட்சுமி குறித்து மோசமாக பேசிய விவகாரத்தில் சீமான் மன்னிப்பு கோர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமானுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விஜயலட்சுமி குறித்து மோசமாக பேசிய விவகாரத்தில் சீமான் மன்னிப்பு கோர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சீமானுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயலட்சுமியிடம் வரும் 24ஆம் தேதிக்குள் மன்னிப்பு கோரவில்லை என்றால் கைது செய்ய விதிக்கப்பட்ட தடை ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயலட்சுமி குறித்து மோசமாக பேசிய விவகாரத்தில் சீமான் மன்னிப்பு கோர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சீமானுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான விவரம் என்ன? அதாவது விஜயலட்சுமி கொடுத்துள்ள புகார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கைது செய்வதற்கான தடை விதிக்க வேண்டும் என்று சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுதான் இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு ஆனது நீதிபதி நாகரத்னா மகாதேவன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது விஜயலட்சுமி தரப்பிலிருந்து வழக்கறிஞர் ஆஜராகி கடந்த முறை உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் சமரசமாக செல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அன்று மாலையே செய்தியாளர்களை சந்தித்த சீமான் தான் சமரசத்துக்கு தயார் இல்லை என்று கூறினார். அது மட்டுமல்ல, தன்னை தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார். அவர் அரசியல் கட்சியில் இருப்பதன் காரணமாக தனக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, எனவேதான் கடந்த 10 ஆண்டுகளாக தான் பெங்களூருவில் வசித்து வருவதாக விஜயலட்சுமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, கடந்த 2007 முதல் 2011ஆம் ஆண்டு வரை ஒன்றாக வாழ்ந்தோம், தாலி மட்டும் கெட்டவில்லை என்று தெரிவித்தார். அப்போது நீதிமன்றம் ஏன் இருவரும் சமரசமாக செல்லக்கூடாது என்று மீண்டும் கேள்வி எழுப்பினர். இதற்கிடையே சீமான் தொடர்ந்து தன்னை அவதூறாக மிக மோசமான வார்த்தைகளை பேசி வருவதாக விஜயலட்சுமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போதுதான் உச்சநீதிமன்றமானது கடும் கண்டனம் தெரிவித்தது. இது போன்ற ஒரு நபரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசக்கூடாது என்று கடுமையாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. நீங்கள் ஒன்றும் அசாதாரண மனிதர் அல்ல என்றும் உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது. தொடர்ந்து விஜயலட்சுமி குறித்து பேசியதற்கு உடனடியாக மன்னிப்பு கோரி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த விஜயலட்சுமி தொடர்பான விவகாரத்தில் எப்படி சுமூகமாக செல்வது என்பது தொடர்பாகவும் மனுவில் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. வரும் 24ஆம் தேதிக்குள் மன்னிப்பு கோரி பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அதன் பிறகு கைதுக்கான தடை நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்து தற்போது வழக்கை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது. சந்தியா, விஜயலட்சுமி குறித்து மோசமாக பேசிய விவகாரத்தில் சீமான் மன்னிப்பு கோர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.